ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 3 சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எந்த இடத்தில் அது உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாழாய் கிடந்தது என்று சொல்லப்பட்ட இடத்தை ஆண்டவர் திருத்தி அதை ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய், நன்மையினால் நிரப்பப்பட்ட இடமாய், கர்த்தருடைய மகிழ்ச்சியும் துதியின் சத்தமும் உண்டாகிற இடமாய் மாற்றப்படும் என்று கர்த்தருடைய வாக்கு தத்தம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இந்த காலை வேளையில் பாழாய் போனது, இது பாழாக்கப்பட்டது, இது பாழ்நிலம், இந்த வாழ்க்கை பாழாக்கப்பட்டது, இனி அந்த வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, இனி அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, இனி அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, இனி அந்த வாழ்க்கையில் என் நிலத்தில் வருமானம் இருக்காது, அல்லது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய தொழிலில் எல்லாம் முடக்கப்பட்டு பாழாக்கப்பட்டது, அது பாழாய் போனது, இனி எப்படி மகிழ்ச்சி உண்டா? என் மகளுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, இனி எப்படி எனக்கு மகிழ்ச்சி? என் குடும்பம் பாழாய் போய்விட்டது, இனி எனக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி? எல்லா சூழ்நிலையிலையும் நான் இழந்து பாழாய் கிடக்கிறேன். நிலங்கள் பாழாய் கிடக்கிறது, அதை பராமரிக்க ஆள் இல்லை. தொழிற்சாலை பாழாய் கிடக்கிறது, அதை பராமரிக்க ஆள் இல்லை. இப்படி பல இடங்கள் பாழாய் கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாழானதை திருத்தி அதுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் சத்தத்தையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர், என்னுடைய பள்ளி பருவத்தில் நண்பராக இருந்த ஒரு மனிதர், அவருடைய வீட்டில் பெரிய சொத்து, அந்த டவுன்ல பெரிய பெரிய பங்களாக்கள் அவங்களது. அப்படி ஒரு பெரிய தொழில் அதிபர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள். அவங்களுக்கு இந்த புக் ஸ்டால்ஸ் மாத்திரம் ஒரு 5-6 புக் ஸ்டால்ஸ் அவர்களுக்கு இருந்தது. எல்லாம் அண்ணன் தம்பி. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த பெரிய தொழிலதிபர், பல தொழில்களை செய்தவர். அவர் புக் ஸ்டால், புத்தகங்கள், பாட புத்தகங்கள், அந்த நாட்களில் பாட புத்தகங்கள், நோட்டு எல்லாம் கடையில் தான் வாங்கணும். அப்போ அமோகமான வியாபாரங்கள் நடக்கும். அந்த மாதிரி அந்த புக் ஸ்டாலில் வைத்து நடத்தக்கூடிய அவர்களுக்கு திடீரென்று சொத்து பிரச்சனை வந்தது. அண்ணன் ஒரு சொத்து கேட்க, தம்பி ஒரு சொத்து கேட்க, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குள்ளேயும் பிரிவினை வந்துவிட்டது. அப்போ சொத்து கேட்கும் பொழுது அவங்க தாத்தா எல்லாருக்கும் அவர்களுக்கு ஒரு இடத்தை, வீட்டை பிரித்து கொடுத்திருக்கிறார். அண்ணனுக்கு இது, தம்பிக்கு இது, இப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சரிசமமான நல்ல காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவங்க வீடு, அவங்க தாத்தா இருந்த வீடு ஒரு பெரிய இடம். அந்த இடத்தில் அந்த தாத்தா அந்த நாட்களில், நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 90 வருடங்களில், 91 வருடங்களில் நடந்த சம்பவம். அந்த நாட்களில் அந்த தாத்தா வைத்திருந்த வாகனம், அப்போ ரொம்ப பெரிய பெரிய வாகனம் எல்லாம் இருக்காது. ஃபியட்னு ஒன்று இருக்கும், பத்மினின்னு ஒன்று இருக்கும், ஒரு கார். இதெல்லாம் கார் வகைகள். அம்பாசடர் தான் அப்போ பயங்கர ஃபேமஸ்.
அப்போ அவங்க தாத்தா அம்பாசடர் கார், ரொம்ப காஸ்ட்லியா நல்ல விலை உயர்ந்த காரை அவர் வைத்திருந்தார். இப்ப அண்ணன் தம்பி 3 பேரு. அதுல ஒருத்தர் கேட்கிற, எனக்கு அந்த கார் வேணும். நடுவில் உள்ளவரும் அந்த கார் வேணுன்றார். தம்பி அந்த கார் வேணுன்றார். ஆக்சுவலி அந்த கார் அந்த தாத்தா அவங்க அப்பா போயிட்டு வருவதற்காக அவர் வைத்திருந்த கார். அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க, யாருக்கும் கிடையாது அந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்டை மூடிட்டாங்க. அந்த ஷெட்டை மூடி, இது 90க்கு முன்னாடி நடந்த சம்பவம். 90ல் அந்த நண்பரின் நண்பர் என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அப்போ அவன் என் நண்பர் கூட்டு போய் காட்டுறான், அவனுடைய வீடு, அவனுடைய அந்த இடங்கள் எல்லாம் காட்டுறான். அவன் சொல்றான், இந்த கோவில்கள் கட்டினது எங்க குடும்பம், இந்த இடத்தை வைத்திருப்பு கொடுத்தது எங்க குடும்பம்னு சொல்லி பல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பெரிய குடும்பத்தார். ஆனால் இப்பொழுது அந்த குடும்பத்தில் அவன் அந்த கார் ஷெட்டை காண்பித்தான். கார் ஷெட்டை பார்த்தா பாழாய் கிடந்தது. அவன் சொல்றான், உள்ள புல்லட் இருக்கு, உள்ள அம்பாசிடர் இருக்கு, எல்லாம் பாழாய் போச்சு, பஞ்சர் ஆகி எல்லாமே பாழாய் கிடக்கிறது, எவருக்கும் பயனற்று போனது. வித்தாவது அந்த காசு எடுத்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு எடுத்து வேற வாகனங்களை வாங்கியிருக்கலாம். ஆனா எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பாவுடைய அந்த அடாவடித்தனம் பாழாக்கி விட்டது. அந்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள், பேர பிள்ளைகள் பார்க்கிறார்கள், ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேஸை போட்டு, நீ பெரியவனா நான் பெரியவனா பார்ப்போன்னு சொல்லி அப்படி போய்கொண்டிருந்தது. பாழாய் போச்சு. ஆனால் அந்த பாழாய் போன குடும்பத்தை மாற்றி அமைக்கிற தயவை, கிருபையை அந்த பேர பிள்ளைகள் கையில் எடுத்தார்கள். பேர பிள்ளைகள் அதை கரத்தில் எடுத்து மீண்டும் அந்த குடும்பத்தை ஒன்றிணைக்க நினைத்தார்கள். ஒன்றிணைக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் குடும்பங்களை இந்த பாழான நிலையிலிருந்து கட்டி எழுப்ப பிரயாசப்பட்டார்கள், தோற்று போனார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய தலைமுறையில் கூட உங்கள் வீடு, உங்கள் நிலங்கள், உங்களுக்கு இருந்த சொத்துக்கள், உங்களுக்கு இருந்த காரியங்கள் பாழாய் போய் கிடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த பாழாய் கிடந்தவைகளை நான் திருத்தி, நான் அதை சரி செய்து அதுல மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்பும் உண்டாகும்படி செய்வேன் என்று இந்த காலை வேளையில் வாக்களிக்கிறார். உங்கள் வாழ்வு, ஒருவேளை உங்கள் மகளுடைய வாழ்வு பாழாய் இருக்கலாம், உங்கள் வாழ்வு பாழாய் இருக்கலாம். இனி அந்த வாழ்வு கட்டி அமைக்கப்படாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நகோமியை குறித்து கர்த்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நகோமியுடைய வாழ்க்கை செழிப்பாக தான் இருந்தது. ஆனால் நகோமியுடைய வாழ்க்கை அந்நிய தேசத்திற்கு போன பொழுதுதான் பாழாக்கப்பட்டது. அவள் பாழாக்கப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாள். சொத்தை இழந்தால், கணவனை இழந்தால், பிள்ளைகளை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாக நிற்கிறார். இப்பொழுது அவளிடத்திலிருந்து 2 மருமகள்கள், மகன்கள் இல்லை. ஆனால் மகன்களுடைய மனைவிகள் இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இல்லை, சந்ததி இல்லை. அவள் தன்னுடைய ஊர், தன்னுடைய தேசம், தன்னுடைய தேசத்தில் கர்த்தர் சந்தித்தார், தன்னுடைய தேசம் செழிப்பாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு தன் தேசத்திற்கு புறப்பட்டு போக அவள் விரும்பினார். ஏனென்றால் தான் இந்த தேசத்திலிருந்து இழந்து விடுமோ என்ற பயத்தில் இங்கே வந்தால், பஞ்சத்தில் நான் அங்கே இருந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவேனோ என்ற பயத்தில் அந்நிய தேசத்திற்கு வந்தால், அந்நிய தேசத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, அவள் வாழ்க்கையில் துக்கம் நிறைந்திருந்தது. நகோமிக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைதான், ஆனால் அவள் துக்கம் நிறைந்தவளாயிருந்தாள். அவள் திரும்ப தன் தேசத்திற்கு போகிறாள். அவளோடு கூட ஒரு மருமகள் வருகிறேன் என்று அவள் கரங்களை பிடித்து கொண்டே போகிறாள். அந்த மருமகளுக்கும் ஒரு வாய்ப்பில்லை, வேலை இல்லை, வழி இல்லை. ஆனால் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார்.
அந்த மருமகளை கொண்டு கர்த்தர் மறுபடியும் அந்த குடும்பத்தை, பாழான குடும்பத்தை கட்டி எழுப்பி கர்த்தர் போவாசின் மூலமாய் அந்த குடும்பத்திற்கு ஒரு விளக்கேற்றினார். அந்த விளக்கை ஏற்றின பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்தில், அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறந்தது, சந்தோஷம் வந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதெல்லாம் பாழாய் போனதென்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் அதை திருத்தி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாடலின் சத்தத்தையும் அதில் உண்டாக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் அதை காண்பீர்கள். ஆமேன்.